வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நூறுசாமி டீம் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சூப்பர். வெரி யங் டீம். நூறுசாமி டீம் வந்திருக்கீங்க. நூறுசாமி டீம் அப்படின்னு சொல்லும்போது சுவாசிகா ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஸோ டேரெக்டாக உங்ககிட்டயே வந்துடலாம் அப்படிங்கிறது தான். நூறுசாமி இதில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக வரேன். காவியா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். காவியா, நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? சசி சார் ஒரு படம் பார்த்தாரு, மலர்கள் கேட்டு என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதை பார்த்து சார் கூப்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு. அண்ட் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் ஆடிஷன் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. ஓகே. உங்களுடைய நடிப்பு முந்தைய படமான வித் லவ்ல எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கதாபாத்திரங்க. யாராது அப்படின்னு கொண்டு போய் கடைசியில் என்னடா சொல்லாமலே விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் அந்த மாதிரி என்ன மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கு? இதில் அஜயும் நானும் லைக் ஆல்மோஸ்ட் லவர்ஸாக இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் தெர் இஸ் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒரு யூடியூப் ஃபேமிலி மாதிரி, என் அப்பா என் அம்மா கொஞ்சம் காமிக்கலான பேரண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அண்ட் அது சம்மந்தமாக சிலதெல்லாம் இருக்கு. ஸோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல. பாவம் இப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. this is the crux of it, which is basically அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே ஓகே. நூறுசாமியில் சக்தி நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? அந்த 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 ஆச்சரியம் வந்து எனக்கும் ஒரு நாளும் இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போதுமா? எஸ். இல்லை, அதாவது இப்போது நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டோன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே பாஸ் ஆனால் ஓகே, பட் 12th பாஸ் ஆகணுன்றப்போ தனி விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் 2016 இந்த ஃபோன் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சது தான் என்னோடய வாழ்க்கை. அப்போ எனக்கு மீடியா கனவுலாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிவானா ரொம்ப பிடிக்கும். ஒரு பிஜேவாக வந்து பேசணும். ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸ்கூல் டைம்லலாம் வந்து என்னை போட்டு மண்டையிலே கொட்டி கிளாஸ் லீடர் வேறு நான் இருப்பேன். என்னை பேச விடாமல் ஒரு மாதிரி ஐசோலேட் ஆன மாதிரி ஒரு ஜோன். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் மூலமாக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறினேன். யாருமே நான் கூட என்னை பார்க்குற ஒரு 30 பேர்கிட்ட நான் லைவில் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆரம்பிச்சு தான். பட் மீடியா கனவு, நடிக்கணுன்ற கனவுலாம் இல்லை. ஸோ 2020 இந்த குகுத் கோமாளின்ற ஷோ மூலமாக வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து, அதுக்கப்புறமா ஃபரானான ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணி, இப்போது கிஸ்ன்னு ஒரு மூவி கவினனோட தம்பியாக பண்ணி, அண்ட் நிறைய வெப் சீரிஸ் கனவு காலங்கள் அந்த மாதிரி பண்ணி, இப்போது வந்து 3வது படம் நூறுசாமியாக அமைஞ்சது வந்து, முன்னாடி நான் இவ்வளோ நாள் பண்ண எல்லா ஒர்க்ஸுக்கும் நான் ரொம்ப சின்சியராக உண்மையாக இருந்திருக்கேன். அதுக்கான பரிசாக கடவுள் கொடுத்ததா இந்த நூறுசாமியை நான் பார்க்குறேன். அண்ட் ரசவர்கிட்ட கேட்கும்போது ஒரு நாள் எதாச்சும் நான் போயிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு, சசி சார் ஆஃபீஸ் வந்து பேசுகிறோம் அப்படின்னு. நான் போய் பார்த்தேன், டிவியில் வந்து என்னோடய ப்ரொஃபைலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு 5 பேர். பார்க்கும்போது என்ன ஏதாச்சும் எதாவது மோசடி பண்ணிட்டோமா, ஏன் நம்மளை போட்டு இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 5 பேர்ன்ற மாதிரி ஜோன். அப்புறம் இந்த மாதிரி கேரக்டருக்கு நாளைக்கு நீங்கள் ஆடிஷன் வாங்க, நீங்கள் சன்செட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஆடிஷனோட எனக்கு அப்செட், ஐயோ போச்சு அவ்வளோதான் கஷ்டன்ற மாதிரி. அப்புறம் அந்த ஈவினிங் வந்து சார் வந்து கூப்பிட்டு, சார் வந்து நரேட் பண்ண கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த ப்ராசஸில் என் மைண்டில் அவ்வளோ ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு போனேன்னா நரேஷனை கூப்பிட்றான்னு சொல்லி நரேஷன் போனேன்னா, அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி, இந்த சின்ன குழந்தைங்கள அம்மா கதை சொன்னால் எவ்வளோ வியப்பாக பார்ப்பாங்க, அந்த மாதிரி நான் பார்த்தேன். இவ்வளோ இன்னும் இந்த கதையில் என்னோட கேரக்டராக வச்சு இருக்கானா அப்படின்னும் போது ரொம்ப சர்ரியலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார், இதுதான் ஸ்டோரி, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. சார் என்ன சார் உங்களுக்கு ஓகேவா, நான் ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான். அது வந்து இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன்ஸில் June 19 படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு போது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு ஏன்னா ஒரு படம் நடிச்சிட்டோம் போயிட்டோன்னு இல்லாமல் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் சக்தி இவ்வளோ நாளாக என்ன கொஞ்சம் பேர் பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த சக்தியை பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருக்கும். பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கான்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் வரோன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். இப்போ சொல்லுங்க, சக்தி வந்து இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? இல்லை அப்படி ஓகே. சோஷியல் மீடியா பார்க்கும்போதே தெரிஞ்சது நீங்கள் ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு. அது எண்ட் ஆஃப் தி டே இப்போ இருந்து பேசுறது வேற, இருந்து பேசினாதான் சக்தின்னு நான் முடியும். பட் நான் இல்லாத போது பேச ஆரம்பிச்சது தான் என்னோட க்ரோத், என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறிச்சு. முன்னாடிலாம் இப்போ ஏதாச்சும் தப்பாக பேசின, இப்போ தப்பாகவே கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி,
என்ன தப்பா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தன் பேசுகிறான், நீ நல்லதுதான்டா பேச போகிற, நீ ஏன்டா பயப்படுறன்ற ஒரு ஜோன் ஹிட் ஆச்சு. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோ ஒன்று பண்ணேன், விஜேவா ஹோஸ்ட் பண்ண ஒரு ஷோ. எனக்கு அதெல்லாம் நடுங்கும், கால் நடுங்கும், ஒரு மாதிரி பயத்துலேயே நான் இருப்பேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் டியூஷன் ஆண்டியோட ஷோ அரங்கேற்றம் ஹோஸ்ட் பண்ணேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐஸ் பிரேக். ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய அந்த அரங்கேற்றம் நான் ஹோஸ்ட்டாக பண்ணேன். பட் எனக்கு இவ்வளோ பெரிய அரங்கேற்றமாக நடக்கும் அதை நான் எதிர்பார்க்கல. பட் நடந்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஜூன் 19th அதே மாதிரியான வரவேற்பு இருக்கும். ஏன் லாஸ்டா நான் வந்து அஜய் கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா, டைரக்டர் கிட்ட பேசும்போது டைரக்டர் சார் சொன்னது, இந்த கதையை நூறுசாமி கதையை நான் வந்து அஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் நரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்துச்சு அந்த உணர்வு? சந்தோஷமா. சீரியஸ்லி அப்படிதான் சொன்னார். நான் அஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் நான் அப்ரோச் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் அது வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு மூவ் ஆனாச்சு. அதுதான் மென்ஷன் பண்ணாரு. அவரு கொஞ்சம் ஷாக்ல இருக்காரு. என்னன்னா சின்ன வயசுல சசி சார் வந்து மோர் தென் எல்லாரும் நீங்க பார்க்குற டைரக்டர் இல்லாமல் எனக்கு சார் வந்து ஃபீல்டில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுங்க யாரும் கிடையாது. அவரோட சைடில் இருக்கிற ஆட்கள் கூட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதும் கிடையாது ஒர்க் சைடில். இப்போ ரொம்ப பர்சனல் ப்ரொஃபஷனல்ன்றது இப்போ நான் 5 வருஷமாக தான் அவங்களோட ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனால் சசி சார்ன்றவர் சாருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்காரு சார். அந்த டெஷ்யூம் டைமில் மியூசிக்லாம் சொன்னார். இத்திரூண்டு இருந்தீங்களா? கிட்டத்தட்ட ஆமாம், அத்திரூண்ட்லேருந்து பார்த்துருக்குற ஒரு ஆள் என் பாட்டிக்கிட்ட பேசுவார் ரெகுலராக, அப்பப்போ என் வீட்டுக்கு கூட வருவார். அப்படிங்கிறதால எனக்கு சசி சார் அப்படி தான் எனக்கு பழக்கம். டேரக்டராக நான் பெருசாக நான் எதுவும் பார்த்ததே இல்லை. அண்ட் அப்படிப்பட்ட பழக்கம் திடீர்னு மார்கன் ரிலீஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதுவுமே வரல, டெய்லர் கூட எதுவுமே வரல. கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன் அன்றைக்கி. அப்படின்னா காலங்காத்தாலும் ஒரு 10:30 மணிக்கு எனக்கு ஒரு அண்ணா நம்பர்லேருந்து ஃபோன் வருது. எடுத்து ஹலோன்றேன். அஜய் நான் சசி பேச பண்ணுறேன். நான் தூக்க கலக்கத்தில் இருக்கேன். சசி சார் என்கிட்ட பேசி எத்தனையோ வருஷக்கணக்கு ஆகுது. யார் சசி? தம்பி நான் டேரக்டர் சசி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தூக்கம் அளவே போயிடுச்சு. போய் ஏன் சார் சொல்லுங்கள் சார்ன்னு, இந்த மாதிரி அஜய் உங்களுக்கு பார்க்கணும், உடனே பார்க்கணும் அப்படின்னா. நான் எதுவும் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், எனக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்றாரு. கண்டிப்பாக வேலையாக இருக்காதுன்னு நான் நம்பினேன். ஏன்னா ஒரு படமும் வரல, எனக்கு சம்மந்தமும் இல்லை. உடனே பார்க்கணும். சரிங்க சார், உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே குளிச்சுட்டு நான் போகிற வழியில் எல்லாருக்கும் ஃபோன் போடுறேன். இந்த மாதிரி சார் கூப்பிட்டுருக்காரு, எதுவாக இருக்கும் என்ன யாருக்கும் எதுவும் தெரியல. சார் கூட எதுவும் தெரியல. சரி ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் இல்லை ஏதோ சொல்லியிருக்கேன் ஏதோ இடத்துல, அங்கே உட்காந்து போய் சேர்ந்துருக்குன்னு நினச்சேன். போய் உட்காந்தா சுற்றி ஒரு 5 டேரக்டர், கோ டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நிற்கிறாங்க. பார்த்துக்கிட்டு சாரும் இருக்கார். என்ன சார் கேட்டால் பார்த்தா ஒரு ஆடிஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சீன் நடிக்க சொன்னார், நடிச்சிட்டேன். சரி அஜய் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ தான் எனக்கு பூக்கி படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா பூக்கி படத்தில் நான் ஃபுல்லாக இருந்தேன். அதை பார்த்துக்கிட்டு போயிட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு ஃபோன் போட்டு, அஜய் நீங்கள் தான்ப்பா பண்ணுறீங்க, என்னவா சார் கேட்டேன். இல்லை இந்த படத்தோட லீடு நாளைக்கு வந்தீங்க. எனக்கா ஷாக்கு. சரி நான் ஏதோ சின்ன ஒரு சீனாக ரோலாக இருக்கும். ஏன்னா சரி யாரும் பார்க்கல எதுவுமே, எதை பேஸ் பண்ணி ஒருத்தங்க கொடுப்பாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கணும், எதை பேஸ் பண்ணி பார்க்க எதுவுமே கிடையாது. ஒரு ஆடிஷன் வச்சாரு, பார்த்தாரு, நம்பினாரு. எனக்கு அதுவே ஷாக்கு. அதுவும் சஸ்டர் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வெளியே போகிறோம் பண்ணுறோன்ற போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. கூப்பிட்டு கையோட அவர் சொன்ன கையோடு அவர் போய் பிக்கப் பண்ணிட்டு அவர் என் குடும்பத்துக்கிட்ட கூட கதையை சொல்லணுன்னாரு. என் வீட்டில் வந்து முறையாக என்கிட்டையும் என் ஃபேமிலிக்கிட்டையும் லேட் நைட்டாக உட்காந்து கதை சொல்லி இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு போனேன். இதுதான் அவரோட கதை. எனக்கு கேட்ட உடனே அண்ணன் என்ன சொன்னார்னா, இந்த கதையை மட்டும் சார்ட்ட சொல்லாதீங்கன்னாரு. ஆனால் அந்த கதையை என்கிட்ட மனசை வச்சுக்கிட்டு அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொன்னா அதுதானே உங்களுக்கு பண்ணணும். நான் வந்து சொல்லாமல் சொல்கிறேன். சார் சார் கதை சொன்னார், சரிடா ஓகேடா, நல்லா இருந்துச்சு, சரிடா ஓகேடா. அவரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. யாராவது ஒரு கட்டத்தில் எனக்கு ஏதோ அவர் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சொல்லிட்டு வேறு வழி இல்லை, நான் சொல்லி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது பண்ணிடுறீங்களா கேட்டேன். சார் சார் வேணா சொல்கிறேன். சரி சார் சார் பார்க்கட்டும், நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அதுக்கப்புறம் போய் பார்த்துருந்தேன். இது எப்படி அதான் என் மூலியமாக ஒரு கதை அங்கே போயிருக்கிறது, அவர் மூலியமாக வந்தால் ஓகே. இன்னும் என் மூலியமாக அங்கே போயிருக்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமா. அதாவது உங்களுடைய முந்தைய படங்களுக்கான பரிசு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். படமே வரலையே, அந்த டைம் வரல. படமே வரல. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, மார்கன்ல நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அது மாதிரி ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ மார்கன் டைம்ல இன்டர்வியூ பண்ண ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கு. ஆனால் அப்போ எதுவும் இல்லை, வெறும் ட்ரெய்லர் தான் இருந்துச்சு, பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னாங்க. நான் என்னமோ எதிர்பார்த்தேன், பெருசாக பார்த்தா நல்லா பண்ணிட்டீங்க, என்ன எதிர்பார்த்தீங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் ஒருத்தர் நடிக்க மாட்டான், என்னத்தை திரும்ப பண்ணுறதா பண்ண போகிறான், நடிக்க வச்சானுங்க அப்படின்ற சொல்லும்போது ஏதோ சொல்லுவாங்கன்னு நினச்சேன்.
என் கொஞ்சம் மானத்தை என் காப்பாத்திட்டீங்க. இல்ல இல்ல நான் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ என்ட்ரி ஆறாரு அப்படிங்கும்போது ஓ, எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த நீங்க மனசு விட்டு பேச்சு உண்மையை பேசுங்க. மனசு விட்டு உண்மை இதுல போய் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு. பட் மார்கல்ல உங்களுடைய பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தீங்க. அந்த தண்ணிக்குள்ள உட்கார்றதுக்கான நிறைய எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூல லியோ சார் சொன்னாரு. பட் நான் அப்போ வந்து ஓகே அப்படி பட் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதுக்கான எஃபோர்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவ்வளவு வந்து சீக்கிரம் தண்ணிக்குள்ள தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க வேற தண்ணி படம் நினைச்சிருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ள இருக்கேன். நீ மென்ஷன் பண்ணதை கேட்கல வேற ஒரு தண்ணி அதெல்லாம் மட்டும் உள்ள உட்கார முடியாது. பட் அதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. 100 சாமிக்கு என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஜென்ரலாக ஒரு 5 வருஷமா நான் பார்க்குற ஒரு சினிமா இருக்கு. நான் ரொம்பலாம் பார்க்கல, பட் என் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஏடியா இருந்திருக்கேன். எப்படி ஒரு வேலை வாங்கணும்னு ஒரு பேசிக் லெவலில் தெரியும், எப்படி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு தெரியும், ப்ரொடக்ஷனில் ஒரு அளவுக்கு தெரியும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இப்போ தான் வந்திருக்கேன். அப்படிங்கிறதால இத்தனை நாளில் எனக்கு ஒரு இருந்த ஒரு பிலீஃப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மொத்தமாக அந்த படத்தில் உடஞ்சிது ஒரு க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது. ஏன்னா நான் வந்து என்ன நினச்சேன், என்னதான் ஒரு இப்போ நம்ம ஒரு பழக்கப்படாத விஷயம், இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கதை தெரியாத மாதிரி நடிக்க சொன்னால் நீங்கள் அது ஒரு பயிற்சி எடுக்க தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக வாக் பண்ண முடியாது, உங்கள் கைகள் மாறும், சுற்றி என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணுவீங்க, பாடி லாங்குவேஜே மொத்தமாக மாறும். பட் ஜென்ரலாக ஹியூமன் டெண்டன்சியில் நார்மலாக பண்ணக்கூடிய கதைகள் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படாது நான் நினச்சிட்டு இருந்தேன். சஸ்டர் கூட உட்காந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 2 to 3 months உட்காந்து 2 to 3 months உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டை படித்து எனக்கு அப்போல்லாம் என்னன்னு புரியல. எனக்கு என்னவோ புதுசாக இருந்துச்சு, ஏன்னா பண்ணுறோம் எதுக்காக இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. ஆனால் அங்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் அதோட வேல்யூ வந்து அதோட தேவைன்றது தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பானுங்க, 18 டிபார்ட்மெண்ட்டு, எல்லாரையும் கேப்டன் ஆஃப் த ஷிப்ன்றது சஸ்ஸார் தான். அவர் தான் எல்லா 18 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். அந்த 18 டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நேரத்தில் அந்த எமோஷனல் டெப்த் அவருக்கு இருக்குமா, அந்த சைடு இருக்குமா, போய் கரெக்டாக வேலை வாங்குறதுக்கு இந்த நியூவான்சஸ்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு இருக்காது. பரபரப்புலேயே போகிறாங்க, ஷூட்டிங் முடிக்கணும், கால் ஷீட் ஆரம்பிச்சிச்சு, மேனேஜர் வந்து கேட்டுருவாங்கிறதுக்காக பரபரப்புலேயே இருப்பாங்க. அந்த பரபரப்பில் இது மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி ரிஹர்சல்ன்ற விஷயத்தை பண்ணி எனக்கு ரிஹர்சலோட முக்கியத்துவம் என்ன, ப்ராப்பரான கிளாரிட்டியோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இறங்குறதுக்கான தேவை என்னன்றது எனக்கு அங்கே தான் வந்து மெயினாக புரிஞ்சுது. இது வந்து சப்போஸ் நான் ஃபியூச்சரில் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தாலும் பங்கேற்றுக்கிட்டாலும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் சூப்பர். 100 சாமியில் உங்களுக்கு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, அஜய், சக்தி அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு டீமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிருக்கலாம், முந்தைய படங்களில் கிடைச்சிருக்கலாம், பட் இந்த படங்களில் இன்னும் ஒரு படி மேலே கிடைச்சிருந்துருக்கலாம். எப்படி இருந்தது? அது மெயினாக சார் கூட, சசி சார் கூட ஒர்க் பண்ணும்போது யூ லேர்ன் அ லாட். இவ்வளோ சீனியரான ஒரு டிரெக்டர், ஸோ சார் டிரெக்ட் பண்ண விதம், நமக்கு இது ஸ்கிரிப்ட் சொல்லி தருது ஏதோ, அண்ட் ஈவன் டைலாக் டெலிவரி என்ன இருந்தாலும், இப்போ எனக்கு தமிழ் இப்போ நம்ம டப்பிங் பண்ணும்போதோ சார் ஒரு காமிங் ப்ரெசன்ஸாக இருக்கும், எப்போவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அவர் கூட ஒரு 1 day only, even if you spend 1 day shooting with sir, you will learn unknowingly. நம்ம அது ரொம்ப விஷயம் we will observe and learn. So I think மெயினாக எனக்கு அதுதான், சார் கூட to work with him itself, it was a great learning as an actor. ஓகே. ஸ்வசிகா வந்து பயங்கரமாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இந்த எண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. பட் நான் பார்த்துருக்கேன், some scenes நான் பார்த்துருக்கேன். ஸோ obviously she's a fabulous actor. And but at the same time as a person ரொம்ப சில்லாக இருக்கும். எல்லாருமே இப்போ நேற்று we went out and all, she's very chill அந்த மாதிரி. ஸோ a very nice kind person, but of course a fabulous actor. I'm a huge fan. சக்தி, ஒரு அடி வந்து அஜய் கிட்ட வாங்குனீங்க, ட்ரெயிலர்லாம் பார்த்தோம். உண்மையாவே விழுந்துச்சா இல்லை சும்மா லைட்டா அப்படி விழுந்துச்சா? அதெல்லாம் ப்ரீ ஒர்க் நிறைய இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடிலேருந்தே நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங் டெய்லியும் இருக்கும். என்னென்ன முக்கியமான சீன்ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி, சார் இருப்பார். இப்போ நாங்கள் எங்கள் வே ஆஃப் ஸ்டைலில் ஒன்று பண்ணோன்னா அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் கொடுப்பாரு, இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபைட் சீன் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன், ஒரு 2 minutesக்கு மேலே அது போகும். ஃபைட் மட்டுமே இருக்காது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன். நாங்கள் சொல்கிற டைலாக்ல இப்போ நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அதுக்கு அஜய் ஒரு டைலாக் சொல்கிறாருன்னா அதோட இம்பேக்ட் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது குத்தும். இப்போ நான் வந்து இப்போ நார்மல் ஆடியன்ஸோட, இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மக்கள் எப்படி யோசிப்பாங்கிற பெர்ஸ்பெக்டிவ், நான் இப்போது இது சொன்னால் இது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் பேசாமல் விட்டுருவேன். ஆனால் சொன்னால் அது மாற்றம் வரும், ஆனால் நம்ம பேசாமல் விட்டுருப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவாக நான் ஒன்று பேசியிருப்பேன்.
அஜய் வந்து இதெல்லாம் நான் பட்டு புரிஞ்சிட்டேன்டா நீ திருந்துடான்ற மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று பேசுவார். ஸோ அது வந்து ஒரு ஃபைட் ஃபிசிக்கலாக வாங்கின அடியை விட அந்த வேர்ட்ஸால் வாங்குற அந்த வலி தான் வந்து என்னோடய ஃபேஸில் தெரியும். அவன் சொல்கிற ஒரு விஷயமும் எனக்கு அது குத்தும். இந்த குத்தை விட சொல்கிற அந்த பேச்சு குத்து வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அடியாக பெருசாக எதுவும் பண்ணல, ஏன்னா ஸ்டன் மாஸ்டர் இருந்தார். ஸோ அவர் மூலமாக ஒர்க் பண்ணி 2 பேருக்குமே அது சிங்கிள் ஷாட் வேறு. ஸோ அது ஒரு 3 டேக் சம்திங் போச்சு. ஸோ அது ரொம்ப அழகாக எந்த ஒரு விதமான ஒரு ஆபத்தும் இல்லாமல் ரொம்ப அதான் அதுக்கெல்லாம் காரணமே அந்த ரிஹர்சல் பண்ணது. அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அண்ட் படத்தில் அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீன். ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு அந்த ஃபைட். 100 சாமியில வந்து அண்ணா தம்பியா வந்து நடிச்சிருக்கீங்க. அண்ணா எப்படிப்பட்ட அண்ணாவா 100 சாமியில இருந்தாப்ல? அதான் இது சொன்ன மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரி. நாங்கள் அந்த அவர் பேர் பாஸ்கர், என் பேர் விவேக். நாங்கள் ரியல் ஸ்டோரினால அவங்க ரியலாகவே நாங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து பேசுகிற இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் சார் வந்து இப்போ எங்களுக்குள்ள ஒரு விவேக் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற பெர்ஸ்பெக்ட் தான் அவர் எதிர்பார்த்தாரு. பட் ஆனால் படத்தில் பாஸ்கரா எப்படின்னா ஒரு குடும்பத்தை காக்கும் ஒரு மூத்த மகன், கடமைகள் அந்த மாதிரி அந்த விஷயம். நான் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பெட், 2வது பையன் எப்பயுமே பெட் மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப கூடவே இருப்பேன். அண்டு எனக்கு சின்ன வயசுல ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் என்னோடய இப்போ சின்ன வயசுலேயே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தப்பாக படும். அந்த புரிதல் எப்படி மாற்றுது என்ன அந்த மாதிரி இருக்கும். பட் இவரும் அதே ஸ்டேட்டில் தான் இருப்பார். இவருக்கு ஒரு ஜோனில் இது ஒரு புரிய வரும். அப்போ இவர் எப்படி மெச்சூர்டாக மாறுறாரு, எப்படி அந்த ஒரு விஷயத்த நடத்தி முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் மாதிரி படத்தில். டைரக்டர் சார் சொன்னார் அஜயோட கேரக்டர் வந்து அஜயோடது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு பார்ட் வந்து த்ரில்லிங்காக போகும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு போர்ஷனுமே கொஞ்சம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய போர்ஷன்ஸ் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட நான், சக்தி அண்ட் சுவாசிகா மேமும் படத்தோட முக்கால்வாசியில் நீங்கள் தான் இருப்பீங்க. முக்கால்வாசி நாங்கள் தான் இருப்போம். எங்கள் 3 பேருக்கு நடுவில் நடக்கிற டைனாமிக்ஸ் ட்ராமா தான் அந்த படமே. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கையை நோக்கி ஓடுறது. கொள்கை என்னன்னு சொல்ல முடியாது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண மார்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ராமா, ஒரு ஸ்டோரி, ஒரு இன்சிடென்ட், கடைசியில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜில் போய் முடியும். ரேசிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து தப்புடா, எதுவாக இருந்தாலும் அப்படி யாரையும் நடத்தக்கூடாது. பூக்கிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைய ஜென்ரேஷனில் எப்படிலாம் காதலில் கடந்து போகிற ஆட்கள், சண்டைகளில் கடந்து போகிற ஆட்கள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப என்டர்டெய்னிங்காக எடுத்து போயிட்டு கடைசியிலே அது அங்கேயும் ஒரு மெசேஜ். லவ்ன்றது வந்து ஈஸியாக தூக்கி போடுற அளவுக்குலாம் அவ்வளோ வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் இருந்துப்பீங்க, நீங்கள் சொல்லிப்பீங்க, ஆனால் முடியாது. ஈகோன்ற விஷயம் தான் எல்லாத்துக்கும் வந்து நல்ல வந்து சண்டையாக மாறுது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியும். 3வது படத்துலேயே இந்த மாதிரி இது ஆக்சுவலாக ரொம்ப இன்டென்ஸான மெசேஜ். நீங்கள் தினைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது யாரும் வந்து ஹைலைட் பண்ணலே அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து ஒரு பெரிய மெசேஜாக மாறுது. இதுக்கு சட்டம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து இத்தனை நாளாக நம்ம வளர்ந்த வளர்ப்பில் நம்மளுக்கு சொல்லி வளர்த்த விஷயங்களில் இதை பற்றி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை யாரோ குத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டா இப்போ 10 பேர் அந்த இடத்துல போய் காப்பாற்றுறதே பயம். என்னென்னா காப்பாற்றினா நீங்கள் சரியான விஷயத்தை தான் பண்ணுவீங்க, ஆனால் காப்பாற்றினா நீங்கள் ஒரு சட்ட வலையில் கூட மாட்டிப்பீங்க இல்லையா? கேஸாக போகும், போலீஸ் வரும், இன்வெஸ்டிகேஷன் வந்தால் குடும்பத்துக்கு கிட்ட பேர் கோர்ட்டில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சதாலே 10 பேர் நியாயத்தை உட்காந்து எதிர்த்து கேட்க முடியல. அந்த மாதிரிப்பட்ட விஷயம் தான் இந்த படத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு கருத்து பேசக்கூடிய ஒரு படத்தில் நான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துலேயே, என்னோட கெரியரோட ஆரம்ப கட்டத்துலேயே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக. ட்ரெய்லர் பார்த்துட்டு விஜய் ஆண்டனி சார் என்ன சொன்னார் உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு? ட்ரெய்லர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவர் ஃபர்ஸ்ட் படத்தையே பார்த்துட்டார். படத்தை அவர் படத்தை பார்த்து அவர் ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். நான் அவர்கிட்ட முழுசாக கதையை சொல்லலை, ஆனால் நீங்கள் பண்ண ரொம்ப நாளாக இந்த மாதிரி சொன்னதில்லை முன்னாடி. ஏன்னா அவர் பண்ணுற படங்கள்லாம் ஒரு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, முழுக்க அப்பாற்பட்டது. நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும், உங்கள் இத்தனை நாள் நீங்கள் பண்ண ஒரு கேரக்டர் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு கேரக்டர். சரி, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் கதையை நான் சொல்லலை. கதையை போய் கேட்டு அவர் வந்து கடைசியாக ஐ திங்க் கண்கலங்கியிருக்காரு சார். அண்ட் அது சந்தோஷம்தான். அண்ட் அவர் முத வாட்டி படமாக பார்க்கும்போது அதே விஷயம் தான் சொன்னார். ரொம்ப நல்லா வந்திருக்கு, எதிர்பார்த்தத விட நல்லா வந்திருக்கு. சார் ஆஸ் யூஷுவல் அவரோட மேஜிக் ஒன்று இருக்கும் இல்லையா?
பூலேருந்து சொல்லாமலேருந்து ரோஜா கூடத்துலேருந்து அதே மேஜிக் இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்ற விஷயத்தை அவர் சொன்னார். அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு மெயினாக பிடிச்சது வந்து சுவாசிகா மேமோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஐ திங்க் பல இன்டர்வியூஸ் கூட சொல்லியிருப்பார். நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு பொட்டன்ஷியல் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அண்ட் என்னையும் காவியாவும் சக்தியும் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ நேரத்துக்கு வரோன்றது முக்கியம் இல்லை, வந்த நேரத்தில் கரெக்டான ஒரு வேலையை பண்ணிட்டு போகிறோமான்றது தான். இது வந்து எப்படி ஒரு மெச்சூர்டா பேசுறாரு, இவ்வளோ மெச்சூர்டா பேசுறாரு. விஜய் ஆண்டனி சார் உள்ள போய் ஃபேஸ் பேக் மட்டும் தான் நடந்திருக்கு, மற்றபடி எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். இல்ல அவர்தான் எப்பவுமே வந்து அப்படி பேசுவாரு. லாஸ்ட் டைம் வந்து கடன் வாங்க மாட்டியா, ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய லெக்சர் எடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு. ஃப்ரீ டைமில் நாங்கள் உட்காந்து பேசுவோம். கிளைமேக்ஸ் சீன்ஸில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் எல்லாரும் ஆல் ஆர்டிஸ்ட் இருப்போம். அப்போ தான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப, அதாவது நம்மளுக்கே நம்ம சாதாரணமாக பேசினா இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதை வந்து அவ்வளோ சீரியஸாக கேட்பாரு. ஏன் 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 நீங்கள் போக மாட்டீங்க? ஓ அப்படிங்களா? ஓ ஓகே ஓகே. ஏன் போகலான்னு என்ன ஆகும்? அதாவது நம்ம யோசிப்போம் இதெல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னு, ஆனால் அது அவெல்லாம் அவ்வளோ சீரியஸான ஒரு மேட்டரில் சொல்லுவார். அதெல்லாம் அப்படி மார் வச்சுட்டு அவரே வந்து உட்கார்ந்தாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதான் ரொம்ப நல்ல ஒயிட் ஸ்மைல்ல பேசினா விஜயனி சார், அதுலேயே கொஞ்சம் சட்டிலாக பேசினா நம்ம ஜெய். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேச அந்த சக்தி. அவருக்கு தெரியாது, அவங்க சொல்லு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேங்க. நான் சொல்றேன், அவரு அடுத்த யாருன்னு தெரியும். அடுத்த யாரெல்லாம் வேணாங்க சார், அடுத்த படமே என்னன்னே தெரியல. அடுத்த யாரெல்லாம் நோ 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 அடுத்த யாரா இருப்பாரு? ஆல்ரெடி அவர் நேத்தே சொல்லிட்டாரு, இங்க பாருங்க, நேத்தே பதிவு பண்ணிட்டாரு. எங்க அது என்ன வெல்ல மார்கென்ல இன்டர்வியூ கொடுக்கும்போதே அவங்க யோசிச்சது வேற. இப்போ நீ இப்படி சொல்லிட்டு போனவங்க, சரி நான் ஏதோ படத்துல நான் அது பார்த்தேன், பட் சொன்ன மாதிரி இல்லையே. ரிவீல் பண்ணிடு. ரொம்ப ஜாலியா போச்சு. 100 சாமி சக்சஸ்ஃபுல்லா ஜூன் 19th வந்து உங்களுக்கான நாளா அமையும் அப்படிங்கிறது என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் வந்து பெஸ்ட் விஷஸ். 100 சாமி உங்களுடைய ஆடியன்ஸ், உங்களுடைய விஜய் ஆண்டனி சார் இல்லைங்கிறதுனால அப்படி சொல்றேன், அவர் சார்பாக நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து வெறுமனே ஒரு படம் மட்டும் இல்லைங்க, இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க எதிர்பார்க்கலாம், யோசிக்கிறாங்களா எல்லாரும் இது படம் இல்லை, இது உணர்வு, அதுதான் சொல்றேன். நான் சொல்றது வந்து வேற படம் தான். ஆனால் இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு வெறும் பாட்டு சீன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கிறது கூட நான் கேட்க மாட்டேன். நீங்கள் அந்த படத்தை முழுசாக பார்த்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு பாதிப்போட தான் நீங்கள் போவீங்க. அந்த பாதிப்பு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து நம்ம வாழ்க்கையில் கேட்டு திறக்கலாமே, நம்ம கூடயே ஒருத்தங்க இருந்தாங்களே, இல்லை நம்ம தெரிஞ்சவங்க ஏதோ ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்ககிட்ட எந்த கேள்வி கேட்காம போகணும் அப்படிங்கிற ஒரு பாதிப்புன்றது ஏதோ ஒரு ரூபத்தில் அது வந்து வரதான் செய்யும். அது வந்து அதுக்கு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். இது அவங்களும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க. கண்டிப்பாக அதான், இது ஒரு கடந்து போகிற படமாக கண்டிப்பாக இருக்காது. இந்த படம் இன்னொரு 100 நாள் கழித்தோம், 100 வருஷம் கழித்தோம், இந்த ஒரு விஷயத்த இந்த படத்து மூலமாக நான் வந்து உணர்ந்திருக்கேன்னு சொல்லி எல்லாருமே அதை உணர்வாங்க. ஏன்னா நடித்த நாங்கள் உணரும் போது கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே அந்த உணர்வு வரும். அதுதான் அந்த படத்தோட, இப்போது 100 crores அடிக்குதோ 50 crores இல்லை, பட் ஒரு 50 கோடி மக்களுக்கு இந்த உணர்வை கொண்டு போய் சேர்த்துட்டோம், அதை உணர்ந்துட்டாங்கனாலே அது பெரிய சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக நடக்கும். சேம் ரொம்ப இன்னைக்கு கூட ரெலவெண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு திங் ஐ திங்க் எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். இஃப் நாட் நமக்கு டிரெக்டாக இல்லைனாலும் நமக்கு அந்த மாதிரி யாராச்சும் தெரியற சம்படி வில் பி தேர். அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு டாபிக். அண்ட் அதை கன்வே பண்ண முடிஞ்ச ஒரு ஃபிலிமில் பார்ட் ஆகிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம். அண்ட் கம்மிங் 19th ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஜூன் 19 எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஜூன் 9 என்னோட பர்த்டே. ஜூன் 19 மை செகண்ட் பர்த்டே மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி 3 நாள் கழிச்சு பார்த்தா இல்லை அதை விடுங்க, அதுக்கப்புறம் சொன்னாரு அப்படியே 3 நாள் கழிச்சு பார்த்தா தலைவன் பர்த்டே. ஸோ அது போட முடியாதாங்க. ஸோ இது ஒரு என்னோட செகண்ட் பர்த்டேயாகவும் படத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயாகவும் அது இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக மாதிரி நீங்கள் எல்லாரும் கொண்டாடுவீங்க நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் ஜூன் 19 படத்தை பாருங்கள்.
சூப்பர். நீ வந்து உனக்கு மட்டும் ப்ரொமோஷன் பண்ணல, நீ ஆரம்பத்துல இருந்து அஜய் சொன்ன மாதிரி வேற உனக்கு ப்ரொமோஷன் பண்ற. சொன்னது அவரு, ஆனா யுவர் ட்ரூலில என் பேரை போட்டுறீங்க வித் லவ். சூப்பர். வித் லவ்ல. கண்டிப்பா ரொம்ப ஜாலியா போச்சு. 100 சாமி உங்களுக்கான நாளா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ். Thank you so much. பெஸ்ட் விஷஸ்.